சுங்கை பசி ராணுவ முகாமில் சொற்பொழிவாற்ற அழைக்கப்பட்டிருந்த தமக்கு அங்கு மிரட்டல் விடுக்கப்பட்டதாக கூறி மூத்த தன்முனைப்பு பேச்சாளர் ஒருவர் போலீசில் புகார் செய்துள்ளார். வெள்ளிக்கிழமையன்று துன் டெம்ப்ளர் மண்டபத்தில் நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியில் ஆயுதப்படையின் ஆலோசக பிரிவைச் சேர்ந்தவர் என நம்பப்படும் அதிகாரி கடுஞ்சொற்களால் தம்மை திட்டியதாக ஓய்வு பெற்ற ராணுவ வீரருமான 56 வயது மேஜர் கையும் பஹாருடின் தமது புகாரில் கூறியுள்ளார். UPNM எனப்படும் மலேசிய தேசிய தற்காப்பு பல்கலைக்கழகத்தின் இராணுவ பயிற்சி முகாமைச் சேர்ந்த மாணவர்களுக்கு தன்முனைப்பு சொற்பொழிவாற்ற தயாரான போது தமக்கு அந்த அவமரியாதை ஏற்பட்டதாக அவர் கூறினார். என்னுடைய பேச்சு மாலை 4 மணிக்கு தொடங்கியிருக்க வேண்டும். ஆனால் எனக்கு முன் பேசிய அந்த அதிகாரி 4:20 மணி வரை பேச்சை இழுத்தடித்து விட்டார். எனக்கு அடுத்து இன்னொரு அலுவல் இருப்பதால் அவரின் பேச்சு எப்போது முடியும் என்று தான் கேட்டேன். ஆனால் அவரோ உன் முகத்தில் குத்தி விடுவேன், வா வெளியில் பார்த்து கொள்ளலாம் என்ற அளவுக்கு கத்தி கூப்பாடு போட்டு விட்டார் என கையும் சொன்னார். அதோடு 200 மாணவர்கள் முன்னிலையில் என் கழுத்தை பிடித்து இழுத்து ஓரமாக தள்ளிவிட்டார். நான் ஓய்வு பெற்ற இராணுவ வீரராக இருக்கலாம், ஆனால் நிகழ்ச்சிக்கு முறைப்படி அழைக்கப்பட்ட பேச்சாளர் என்னை அப்படி நடத்தலாமா என கையும் கேட்டார். அச்சம்பவத்துக்கு பிறகும் சம்பந்தப்பட்ட அதிகாரியோ அல்லது மற்ற அதிகாரிகளோ நடந்தவற்றுக்கு வருத்தம் தெரிவிக்கவில்லை என்றார் அவர்.